உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் முதலமைச்சருங்கிறது முட்கள் நிறைந்த பதவி. அதுக்கு வந்து நிறைய விஜய் அவர்கள் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு போயிட்டு இருக்காரு இல்லையா, எங்கேயோ உட்கார்ந்துருக்காருன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இல்லை, என்ன நகர்வு பார்க்குறேன், பொலிட்டிக்கலாக என்ன பண்ணுறாரு சொல்லுங்க. பொலிட்டிக்கலாக இப்போங்க டெய்லி தமிழ்நாட்டில் கொள்ளை நடக்குது, எங்கே பார்த்தாலும் மாடுற. பார்த்தீங்கன்னா இளையாங்குடி பக்கத்தில் ஜாதி கலவரம், 2 சமுதாயங்களுக்கிடையே. அந்த பக்கம் தாயமங்கலம்னு ஒரு பக்கத்தில் கண்டமங்கலம். அதாவது பார்க்கிங் கேட்குறான், உடனே தட்டி கேட்டதுக்கு அவனை வெட்டி கொண்டுறானுங்க. காரைக்குடியில் ஒரு பெண்ணை வந்து ரியல் எஸ்டேட் பார்க்க போயிருக்கு, அங்கே 3 பேர் சேர்ந்து வெட்டி கார் கதவை அடித்து நச்சு கொண்டு நகையை திருடிட்டு போயிடுறான். திருவண்ணூர் மாவட்டம் நரிக்குடி பக்கத்தில், திருச்சுழி பக்கத்தில் ஒரு விவசாயி வாக்கியாத்தகாரில் வெட்டி கொண்டுறான். இப்படி தமிழ்நாட்டில் தினமும் சட்ட ஒழுங்கு செயலிழந்து போயிருக்கு. சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லை. இல்ல நான் சொல்லிடுறேன், இதுக்கு விஜய்க்கு என்னைக்காவது அறிக்கை விட்டுக்காரா? இருங்க சார், நான் சொல்றது யதார்த்தம், எந்த தப்பா சொல்லல.